75,064 மையங்களில் வாக்குப்பதிவு துவங்கியிருக்கிறது. 5,73,43,000 வாக்காளர்கள் இன்று வாக்களிக்க இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழகத்தில் துவங்கியிருக்கிறது. 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு துவங்கியிருக்கிறது. காலை 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவு தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு துவங்கியிருக்கிறது. அந்த செய்திகளை பார்க்கிறோம். 5,73,43,291 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். 2,93,00,000 பெண்கள் மற்றும் 2,80,00,000 ஆண்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார்கள். 4,023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் 443 பேர் இதில் பெண்களாக இருக்கிறார்கள். 3ஆம் பாலினத்தவர் ஒருவர். தமிழ்நாடு முழுவதும் 1,47,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாக்குப்பதிவு துவங்கியிருக்கிறது. இந்த செய்திகளை பார்க்கிறோம். தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு துவங்கியிருக்கிறது. 75,064 மையங்களில் வாக்குப்பதிவு துவங்கியிருக்கிறது. நடிகர் அஜித் காலையிலேயே முதல் நபராக தன்னுடைய வாக்கினை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். திரையில் பார்க்கிறோம். நடிகர் சுந்தர் சி மற்றும் குஷ்பு ஆகியோர் குடும்பத்தோடு வாக்களிப்பதற்காக வரிசையில் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மதுரை மத்திய தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கிய சுந்தர் சி தனது வாக்கினை செலுத்துவதற்காக நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். நான்கு முனை போட்டி நிலவக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு துவங்கியிருக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வாக்கினை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம்.